ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க ஸ்டோரி டாபிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மண்ணின் கைகள் ஒரு சிறிய கதை. ஆனா, நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடிய விஷயம். சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய லைஃப் லெசன்ஸ். உங்களுக்கு தெரியாத ஒரு கதை இன்னைக்கு உங்ககிட்ட வருது. வெல்கம் டு ஸ்டோரி டாபிக் வித் பிரவுன் மேனி. மண்ணின் கைகள். ஒரு சிறிய கிராமத்தில் இராமு என்ற பையன் இருந்தான். அவன் தந்தை உழைப்பாளி விவசாயி. தினமும் வெயிலும் மழையிலும் வயலில் உழைப்பார். ஆனா இராமுவுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை. அவன் நண்பர்களிடம் எப்போதும் சொல்வான், நான் ஏன் மண்ணோட வாழ வேண்டும்? நகரத்துக்கு போனால் பணம் கிடைக்கும், ஆடம்பரம் கிடைக்கும், மண்ணு நமக்கென்ன தரும்? சில மாதங்கள் கழித்து கிராமத்தில் பெரும் வறட்சி. நிலம் வறண்டு வெடித்தது. கிணறுகள் காலியானது. மக்கள் எல்லோரும் கவலையோடு இருந்தனர். அந்த சமயத்தில் இராமுவின் தந்தை புன்னகையோடு சொன்னார், மண்ணு எப்போதும் நம்மை காப்பாத்தும். காத்திருக்கிற பொறுமை இருந்தா அது நமக்கு வாழ்வு தரும். இராமுவுக்கு புரியவில்லை. அவன் கோபத்தோடு சொன்னான், மண்ணு நம்மை காப்பாத்துமா? இப்போ பாருங்க, மண்ணால நாம பசிக்குது. சில வாரங்களுக்கு பிறகு பெரிய மழை பெய்தது. அந்த வறண்ட நிலம் தண்ணீரை குடித்து பசுமையாகியது. மண்ணுக்குள் தூங்கி கிடந்த விதைகள் எல்லாம் முளைத்தன. வயல்கள் பசுமையோடு ஆடியது. மக்கள் சந்தோஷமாக சிரித்தனர். அதை பார்த்த இராமுவின் மனசு உருகியது. அவன் தந்தையிடம் கண்ணீரோடு சொன்னான், அப்பா, இப்போ எனக்கு புரிகிறது. மண்ணு எதையும் பறிக்காது, ஆனா எதையும் கொடுக்க முடியும். அதற்கு நம்ம முயற்சியும் நம்பிக்கையும் வேண்டும். அந்த நாளிலிருந்து இராமு தனது தந்தையோடு சேர்ந்து விவசாயம் செய்ய தொடங்கினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், நம்ம கையில் மண் இருந்தா நம்ம கையில் வாழ்வு இருக்கு. முயற்சி இருந்தா நம்ம எதிர்காலம் எப்போதும் பசுமையாய் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்டோரி டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.